ஹாய், வெல்கம் டு ட்ராவல் வித் ஸ்ரீ. இன்றைக்கி உங்களுக்கு இந்த டிப்பில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணுற பர்சனாக ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணுங்கள், ஆயிலி ஹேரில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆயில் இருக்கிற ஹேரில் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாங் ஸ்டேவாக வராது. அதே மாதிரி நீங்கள் ஹேர் டை நீங்கள் எனி பிராண்டு நீங்கள் எந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணினாலும் அந்த ஹேர் டைலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இவ்வளோ டைம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. சில ஹேர் டை 10 மினிட்ஸ் இருக்கலாம், சில ஹேர் டை 1 hour கூட இருக்கலாம், சில ஹேர் டை 45 மினிட்ஸ் இருக்கலாம். ஸோ அதில் என்ன டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமிங்குள்ளார நீங்கள் அந்த ஹேர் வாஷ் எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த டைம் ஆக அந்த பிளாக் நம்மளோட ஃபேஸில் இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிக்மெண்ட் வர ஆரம்பிக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக கருப்படித்த மாதிரி, அதே மாதிரி குறிப்பாக இந்த நெத்திலெல்லாம் கருப்படித்த மாதிரி, அது இல்லாமல் அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஹேர் டை யூஸ் பண்ணினாலும் அதில் மென்ஷன் பண்ண இருக்கிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ரெண்டாவது, ஹேர் வாஷ் பண்ணுறது. ஹேர் டைக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் கண்டிஷ்னர் வாஷ் தான் எடுக்கணும், ஷாம்பு வாஷ் எடுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கண்டிஷ்னர் இருக்கோ அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அந்த ஹேர் டை எங்கேயாவது கொஞ்சமாவது அந்த தலையில் இருந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு டேண்ட்ரஃபை க்ரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஹேர் வாஷ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் டை உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், ஹேர் டை அப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக வீங்கின மாதிரி ஆயிரும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த ஹேர் டையை ஸ்டாப் பண்ணுறது உங்களோட ஹேருக்கு நல்லது. இல்லைன்னா இதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இன்க்ளூடிங் ஹேர் லாஸ் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் டை இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிராண்ட் எடுத்தாலும் ஒரு 1 day அந்த ஹேர் டையை எடுத்து நீங்கள் உங்கள் காதுக்கு பின்னாடி, அதாவது இந்த காதுக்கு பேக் சைடில் லைட்டாக அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அது போட்டு பார்த்து ஒரு 1 or 2 hours உங்களுக்கு ஏதாவது இச்சிங்கோ இல்லை சம் இரிட்டேட்டிங் ஏதாவது அங்கே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஹேர் டையை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் ஹெர்பலாக போயிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.